என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? ஏனப்பா இந்த இனத்தொழில் செய்கிறாய்? உன்கிட்ட ஒருத்தர் உபதேசம் கேட்க வரல. கொண்டாங்க. பாரியின் நாட்டில் வழிப்பறி, வள்ளல் பாரியின் நாட்டில் வழிப்பறி, வள்ளல் பாரியின் நாட்டிலா வழிப்பறி? எங்கே பாரி? பாரி எங்கே? கடமை தவறிய காவலன் எங்கே? குடிகளை பேணாத கொத்தவன் எங்கே? வள்ளல் பாரி எங்கே? அன்னையே வர வேண்டும். எங்கே பாரி? கபிலரே, பாரிக்கு அமைச்சர் நீங்கள் இருந்தும் கூடவா இந்த நாட்டில் திருட்டு நடைபெறுகிறது? ஒரு கொடியை காக்க தேரை கொடுத்தவன் தன் குடிகளை காக்க வேண்டாமா? இது என்ன அநீதி? பாரியின் நாட்டில் பசி, கொடுமை, கொள்ளை, வழிப்பறி. பாரி, என்ன இது? அன்னையே, மன்னிக்க வேண்டும். தங்களை வழிப்பறி செய்த கல்வன் நான் தான். எப்படியாவது தங்களுடைய பாதம் இந்த அரண்மனையில் பட வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய காரியத்தை செய்தேன். பாரி, உன் அன்பு அதிசயிக்கத்தக்கது. பாட்டி, பாட்டி, என் அருமை செல்வங்களா, இவையெல்லாம் எனக்கு எதற்கு? அன்னையே, பாருங்கள். இது நீங்கள் தான் போல் இருக்கிறதே. ஆமா பாட்டி. அடே, உங்களுக்கு நாடகம் கூட ஆட தெரியுமா? பார்க்கிறீங்களா? மானொன்று கண்டானம்மா, புள்ளி மானொன்று கண்டானம்மா, அம்மம்மா புள்ளி மானொன்று கண்டானம்மா. அம்பு துளைத்த உடலாட, அருவியந்த விழி நீரோட, தெம்பு குறைந்து கால் தள்ளாட, தேசாதி தேச ராஜன் கண்டான். அம்பையடுத்தான் தழுவிய நேதான், அம்பையடுத்தான் தழுவிய நேதான், அன்பொடு முகத்தில் முத்தமிட்டான், அன்பொடு முகத்தில் முத்தமிட்டான். மாமிதாரி மகராஜா, மாமிதாரி மகராஜா, ஏனித்தனை கொடுமை வனவேடா, ஏனித்தனை கொடுமை வனவேடா. பாவமும் புண்ணியமும் பார்த்தால் வலிது பசிக்கிறேன், பசித்தால் உடல் கிழித்தே தருவேன், பசித்தால் உடல் கிழித்தே தருவேன், குதிப்பாய் வனவேடா. ஐயா சரணம், சாமி சரணம், அருவி புரிந்தது மகராஜா, நான் உயிர் கொலை புரிவேன், விரதம் விரதம் மகராஜா. என்னிலும் உள்ளிலும் இருக்கும் ஈசன், எயரும் உடலிலும் இருக்கின்றான், தன்னுயிர் போலவே தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பது தருமோ 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 தான். பாரி, உன் குழந்தைகள் விளையாட்டிலும் கூட தர்மத்தை வளர்க்கிறார்கள். எத்தகைய அரிய நீதியை எவ்வளவு எளிமையாக சொல்லிவிட்டார்கள். என்னிலும் உன்னிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கின்றான், தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பது தருமம் 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 தான். ஆஹா, 1000 பாடல்களாக பாடினாலும் பதிய வைக்க முடியாத ஒரு அரிய கருத்தை
இவர்கள் ஒரு சிறு நாடகத்தை கொண்டு பதிய வைத்து விட்டார்களே. ஆரி, இத்தகைய அரிய குழந்தைகளை ஈன்ற அன்னையை நான் பார்க்க வேண்டாமா? எங்கே உன் மனைவி? இவர்களை ஈன்ற அன்னை இறந்து நெடுங்காலம் ஆயிற்று. இனி தாங்கள் தான் அவர்களுக்கு தாய் தந்தை எல்லாம். தாயற்ற குழந்தைகளா? ஆரி, நீ கவலை உறாது. அவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. நல்ல கணவனை அடைந்து நெடுங்காலம் வாழ்வார்கள். திருமணம் கூட நிச்சயித்தாகிவிட்டது. அப்படியா? மணமகன் யார்? திருக்கோவலூர் மன்னன் தெய்வீகன். பெண்களின் அழகை கண்டு மூவேந்தர்கள் கூட வந்து கேட்டார்கள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். என்ன, 2 பெண்களை மூவேந்தர்கள் கேட்பதா? பாரி, இதில் ஏதோ சூது இருக்கிறது. அவர்கள் கல்யாணத்திற்காக கேட்கவில்லை, கலகத்திற்காகவே கேட்டிருக்கிறார்கள். அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். உன் குழந்தைகள் யாரை காதலிக்கிறார்களோ அவர்களுக்கே விவாகம் செய்து கல்யாணத்தின் போது நானும் வந்திருந்து நடத்தி வைக்கிறேன். குழந்தைகளா, எனக்கு விடை கொடுங்க. வெண்ணிலாவே வெண்ணிலாவே கன்னி தமிழ் நாட்டினிலே வெண்ணிலாவே கன்னி தமிழ் நாட்டினிலே வெண்ணிலாவே நான் காணும் அருமையெல்லாம் வெண்ணிலாவே நான் காணும் அருமையெல்லாம் வெண்ணிலாவே எண்ணி எண்ணி பெருமை கொண்ட எண்ணி எண்ணி பெருமை கொண்ட வெண்ணிலாவே இவை என்றும் நிலைத்திடுக வெண்ணிலாவே என்றும் நிலைத்திடுக வெண்ணிலாவே முல்லை கொடி படர வெண்ணிலாவே ஒரு முடிமன்னன் தேடியுதான் வெண்ணிலாவே முல்லை கொடி படர வெண்ணிலாவே ஒரு முடிமன்னன் தேடியுதான் வெண்ணிலாவே இல்லை என்னும் சொல்லறியா வண்ணல் பாரி தன்னை இந்த தமிழ்நாடு வெண்ணிலாவே வெள்ளி நிலவு தன்னை அள்ளி வீசும் உன்போல் பலரும் வெண்ணிலாவே வள்ளல் பிறந்த நிலம் வெண்ணிலாவே என்றும் ஆக தமிழ்நாடு வெண்ணிலாவே என்றும் ஆக தமிழ்நாடு வெண்ணிலாவே வெண்ணிலாவே நல்லபடி குனிஞ்சி
கரெக்டா விட்டுருங்க. என்னப்பா ஏன் நிக்கிறீங்க? கூலி என்ன? நான் எங்கேயாவது ஓடியா போயிட போறேன். எடுத்தான்ப்பா, எல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. என்ன சக்கரன், எங்க போயிருந்தேன்? எண்ணெய் வாங்க போயிருந்தேன். வாங்கிட்டியா? வாங்குவேனா? நல்ல எண்ணெய் தானான்னு கேட்டேன். நல்லா தண்ணி மாதிரி இருக்கும்னு சொன்னா, இதுக்கு இவங்கிட்ட போய் வாங்குவானே, நம்ம கிணத்துலயே ஒரு சொம்பு எடுத்துக்கலாமேன்னு வந்துட்டேன். சரி, சாப்பிட நேரமாச்சு. வெளிய போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து விருந்துக்கு கூட்டிக்கிட்டு வா. யாரேனும் பசித்தவர்கள் பாடி பரதேசிகள் இருந்தால் சாப்பிட. உலவரவர்களா? ஆமா, நீங்க ஐயா இப்ப வந்தீங்க? உங்களை நாளைக்கு தானே வர சொன்னாரு? இல்லை, இன்றைக்குத்தான் வர சொன்னது. என்ன இன்றைக்கு? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது தெரியும்ல. நெசமா சொல்லும். எங்க எசமான் சொல்ற போது இன்னைக்குன்னு சொன்னாரா நாளைக்குன்னு சொன்னாரா? நாளைக்கு என்றுதான் சொன்னார். பின்ன நாளைக்கு வாங்க. ஐயோ, நேற்றல்லவா அவர் இப்படி சொன்னார். நேத்தைக்கு ஒண்ணும் இன்னைக்கு ஒண்ணுங்கிறதெல்லாம் எங்க எசமான் கிட்ட கிடையாது. அவர் சொன்னா சொன்னதுதான். நாளைக்குன்னா நாளைக்கு தான். போயிட்டு வர்றீங்களா? ஏ ஆழ்வாரே, கருணையற்ற கல்லெஞ்சனை, ஆவலுடன் பாட்டை கேட்டாய். அள்ளி அள்ளி கொடுப்பதாக ஆசை காட்டி மோசம் செய்தாய். என்ன செய்வது? உன்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் பசி இருக்கிறது. ஏ பணத்திமிர் பிடித்த லோபியே, நான் ஏழை. எனக்கு உன்னை எதிர்க்க திறன் இல்லை. ஆயினும் நான் படித்த தமிழ் என்றைக்கேனும் உனக்கு புத்தி கற்பித்தே தீரும். யாரோ ஒரு பாடகியா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? பாடகியா? ஆமா, ஒரு வயசான அம்மா. சரி, வர சொல். வர வேண்டும், வர வேண்டும், அமர வேண்டும். எம்பெருமான் கிருபை. உங்களை போல உள்ள பெரியவாளை இன்னைக்கு பார்க்க கொடுத்து வச்சது. அவங்க ரொம்ப நல்லா கவி பாடுவாங்களாம். அப்படியா? பார்த்தாலே தெரிகிறது. அம்மணி, தங்கள் திருவாக்கில் இருந்து நம்மை பற்றி ஒரு கவி. உங்களை பற்றியா? ஆலை பலாவாக்க முடியுமா? ஆலை பலாவாகலாமோ? ஆலை பலாவாகலாமோ? அருஞ்சுணங்கன் வாலி நிமிர்க்க பஜமாமோ? ஆலை பலாவாகலாமோ? நில நிற காக்கை தன்னை பேசுவிக்கலாமோ? நில நிற காக்கை தன்னை பேசுவிக்கலாமோ? கருணையில்லா மூர்கனை சீராகலாமோ? ஆலை பலாவகலாமோ? நிரளவேயாகும் நிரளவேயாகும் நீராம்பல் தான் கற்ற நூலளவேயாகும் நுண்ணறிவு தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் மேலை தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் குலத்தளவேயாகும்
லாபகலாமோ. ஆஹா, என்ன பாட்டு, என்ன பாட்டு! இது ஒன்று கவிதை, இது ஒன்று புலமை. சரஸ்வதி தேவியே மனித உருவில் வந்து பாடிய பாட்டா? அம்மணி, தங்கள் கவிதை அக்ஷர லட்சம் பொருள். ஒரு ராஜ்யத்தையே அதற்கு ஈடாக கொடுத்தாலும் போதாது. ஏழை, என்னிடம் ராஜ்யம் இல்லையே, ஏதோ என்னிடம் உள்ளதை தருகிறேன், மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனம் சொல்லில் தெரிகிறது. அடே சக்கரம், எஜமா, இவர்களுக்கு பெரும் பரிசு அளிக்க வேண்டும். நமது யானையை கொடுத்து விடுவோம். அம்மனை, நான் கொடுக்கும் யானையை ஏற்றுக்கொண்டு என்னை தனியனாக்க வேண்டும். எஜமா, அந்த யானைக்கு மேல இருக்குமே முதுகு. அது இல்லீங்க, அம்பாரி. ஆமா, அது இன்னும் செய்யலீங்க. நாளைக்கு சித்தமாய் விடுகிறது. அடே சக்கரம், யானையை நன்றாக குளிப்பாட்டி திருமண் சாத்தி நாளைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்த சொல்லு. ஆகட்டுங்க. அம்மணி, கட்டாயம் நாளைக்கு. நேற்று நான் யோசித்தேன், யானையை கட்டி தீனி போடுவதென்றால் அது லேசான விஷயம் அல்ல. அதற்காக தங்களுக்கு மிக்க உபயோகரமான வஸ்து உன் குதிரை தான் என்று முடிவு செய்தேன். என்ன, நாளைக்கு சிரமத்தை பொருட்படுத்தாமல் வந்து. குதிரையும் தொந்தரவு தானுங்க. இந்த அம்மா பாவம் வயசு காலத்துல அதுல ஏற முடியுமா, இறங்க முடியுமா? நீ நல்ல புத்திசாலி, எஜமானுக்கேற்ற வேலைக்காரன். அப்போ அதற்கு ஒரு வழி செய்வோம். ஒரு எருமையாக கொடுத்து விடுவோம், நிறைய பால் தயிர் தரும். நாளை வந்து வாங்கிக் கொள்ளவா? அதுதான் சரி. இருங்க எஜமா, ஏன் எருமையும் சரிப்படாதுங்க. நம்ம எருமை தான் இன்னும் கண்ணு போடலையே. கொடுக்கறதுல அவங்களுக்கு வரட்டு மாட்டியா கொடுப்பாங்க. இப்பவே ஒரு நல்ல சேலையா எடுத்து கொடுத்துருங்க எஜமா, பாவம் அவங்க கட்டிக்கிட்டான். இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன். தங்கள் இஷ்டம். ஏண்டா, இன்னைக்கும் வந்துட்டா என்னடா செய்யறது? இன்னமே அவங்க வரமாட்டாங்க எஜமா. இவ்வளவுனா சொல்லியும் அவங்களே புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நாம தான் என்ன பண்றது? ஒரு வேளை வந்துட்டாங்கன்னு வை. அதுவும் சரிதான். வாங்கம்மா. பாவம் எஜமா நேத்தெல்லாம் நல்லா இருந்தாரு, ராத்திரிக்கெல்லாம் உங்க பேச்சுதான். பாருங்க, திடீர்னு பவுத்து நோவு வந்து. ஏன், சௌக்கியம் தானே? துடியா துடிக்கிறாரு. தாங்க முடியாத வயிற்று வலிமா. பாவம், நோய் அதிகமாத்தான் இருக்கிறது போன்று. ஆமாங்க. சரி, நான் வருகிறேன். என்ன, பரிசு வாங்காமலா? இல்லை, நான் வெகு தூரம் போக வேண்டும். சரிங்க, அப்ப திரும்பி வர்றப்ப கட்டாயமா வாங்கிக்கணுங்க. என்ன, போயிட்டு வர்றீங்களா? வருகிறேன். நான் தானுங்க. அவங்க போயிட்டாங்க. நம்ம கிட்ட பலிக்குமா இவங்க சாமர்த்தியம்? போயிட்டாங்க. சரி, நீ போய் பழம் எடுத்துக்கோ. கரியாகி பரியாகி காரருமை தானாய் எருதாகி முழப்புடவையாகி கரியாகி பரியாகி காரருமை தானாய் எருதாகி முழப்புடவையாகி
திரி திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து காலோய்ந்ததே கோரை காலாழ்வான் கொடை. அப்பா, ஐயோ ஐயோ, இது அவங்கதான் போட்டாங்களே. அப்பா நிஜமா தண்டா வலிக்குது. நிஜமாவா? ஐயோ, இந்த கிளவிதானுங்க என்னமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப பொல்லாத கிளவிங்க. ஒண்ணும் சொல்லாத. நான் போய் கூட்டியாரேனுங்க. அட வேண்டாம், நானே வர்றேன்டா. அப்பா அப்பா, வெங்கட்ரமண, ரங்கநாதா. நிஜமா கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அட சாத்த வேண்டாம், வாடா. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மானிடரே கேளுங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டுங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார். கூடு விட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார். பாவிகால் அந்த பணம் யாரே அனுபவிப்பார். தாயே, தங்கள் மகிமை தெரியாமல் எல்லோரையும் போல நினைத்து தங்களையும் அவமதித்து விட்டேன். இந்த கொடிய நோயிலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஆழ்வாரே, உன்னிடம் வந்த புறவர்களை நீ வாட்டி அவர்கள் பாட்டை கொண்டு பசியை போக்காமல் அனுப்பினார். நாளைக்கு நாளைக்கு என்று அவர்கள் நடந்த கால்வலி உன் வயிற்று வழியாக உருவெடுத்தது. உனக்கு அரிதாகிய மானிடப்பிறவி கிடைத்தது, அதை உபயோகித்துக் கொள்ள தவறிவிட்டார். நல்ல கண்கள் கிடைத்தன, ஆனால் ஏழைகளின் கட்டத்தை காண மறுத்து விட்டார். காது நன்றாக கேட்டது, தற்புகழ்ச்சியை தவிர வேற எதையாவது இந்த காது கேட்டதுண்டா? ஐயோ, ஊனற்ற முதுகு கிடைத்ததே, பாவமூட்டையை தவிர வேறு எதையாவது அந்த முதுகு சுமந்தது உண்டா? காலம் வரும்போது, கண் பஞ்சடையும் போது, உற்றார் உறவினர்கள் கூடி அழும்போது இந்த வீடும் வாசலும் மாடும் மனையும் வந்து உன்னை காக்குமா? நீ செய்யும் தர்மம் தானே உன்னை காக்கும். அதை நீ இதுவரை உணரவில்லை. இனியாகிலும் உன்னை நாடி வருபவர்களுக்கு நல்ல தான தர்மங்களை செய்து உன் பொருளை பயனுடையதாக ஆக்கிக்கொள். இனிமேல் அப்படியே செய்கிறேன் தாயே. இனி நாளை என்று சொல்லாதே. பொன்னும் பொருளும் தேடி என்ன பயனடில் புண்ணியம் செய்தீரோ உலகீரே. பொன்னும் பொருளும் தேடி என்ன பயனடில் புண்ணியம் செய்தீரோ உலகீரே. மின்னல் மறைவது போல் மண்ணில் மறையும் பொருள் எண்ணி உலகில் தர்மம் செய்வீரே. இல்வியல் பாரிலும் நாளியல் பாரிலும் இல்லியல் பார் மிக நல்லோரே. இல்வியல் பாரிலும் நாளியல் பாரிலும் இல்லியல் பார் மிக நல்லோரே.
நினைந்தால் நன்று செய்ய நினைந்தால் இன்றே சிதல் வேண்டும். நாளை வருவதை யார் அறிவாரே? மாடும் மனையோ மாடும் மனையோ சொல்த விடும் திரவியமோ கூட வராது சொன்னேன் உலகீரே. ஓடும் பொருளை நம்பி ஓடும் பொருளை நம்பி உண்மை பொருளிழந்து பாடு பட்டலையாதி மானிடரே. பிறவி பெருங்கடல் நீந்துவர், பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். வள்ளுவ பெருமானே வணக்கம். அவ்வை பிராட்டியா, வரவேண்டும் வரவேண்டும், அமருங்கள். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தாங்கள் பாடிய திருக்குறளை அரங்கேற்றம் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஓடோடியும் வந்தேன். குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாகிவிட்டதா? தாங்கள் நகைப்பதின் காரணம் எனக்கு விளங்கவில்லையே. சங்கப்புலவர்கள் என் ஊரை கேட்டார்கள், பேரை கேட்டார்கள், நூலை கேட்க மறுத்து விட்டார்கள். அப்படியா? வள்ளுவ பெருமானே, திருக்குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாகாவிட்டால் அது குறளுக்கு இழுக்கல்ல, தமிழுக்கு இழுக்காகும். வாருங்கள், மன்னன் பாண்டியனை கண்டு மீண்டும் சங்கத்தை கூட்டி இந்நூலை எப்படியும் கேட்க செய்வோம். அவ்வையமே, நூலை என்று பாடி முடித்தேனோ அன்றைக்கே என் கடமை முடிந்து விட்டது. இனி அரங்கேற்றுக் கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களை பொறுத்தது. அதற்காக நாம் ஏன் பதற வேண்டும்? நாம் நமக்காக செல்லவில்லை, தமிழுக்காக செல்கிறோம். புலவர்கள் மறுத்தாலும் அல்லது பாண்டியனை தடுத்தாலும் மக்களுக்காக பாடப்பட்ட குறள் மக்கள் கையில் கிடைக்க வேண்டும். அதற்காக எப்பாடு பட்டேனும் குறளை அரங்கேற்ற செய்வது என் பொறுப்பு. தாங்கள் தயவு செய்து என்னுடன் வாருங்கள், அது ஒன்றே போதும். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தந்தேயமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. வாருங்கள் போகலாம். ஆச்சார வாசனே, ஒரு கேள்வி வந்திருக்கிறார். புலவர் போல் காணப்படுகிறது. அரசரை பார்க்க வேண்டும். புலவரா? சங்கம் முடிந்து விட்டது, இப்பொழுது அரசரை பார்க்க முடியாது என்று சொல். சங்கம் முடிந்து விட்டதாம், இப்பொழுது அரசரை பார்க்க முடியாது. நாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். மந்திரியா உத்தரவு? நான் மந்திரியை பார்க்க வரவில்லை, மன்னனை பார்க்க வந்திருக்கிறேன். உள்ளே போகக்கூடாது. எங்களை தடுக்க நீ யாரப்பா? கிழவி, இனி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் ஈட்டிகள் உன்னை கொன்றுவிடும். உன் ஈட்டி உடலில் தான் பாயும், என் எழுத்தாணி உள்ளத்தில் பாயும். என்னை தடுக்காதே. அந்த கிழவி எதற்கும் போக மாட்டேன் என்கிறாள். சேனாதிபதியால் கூட அவனை தடுக்க முடியவில்லை. புலவராய் இருந்தால் ஏதேனும் பரிசை கொடுத்து போகச் சொல். இதை மந்திரியார் கொடுக்க சொன்னார், பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு பரிசா? நான் விரும்பினேனா அல்லது உங்கள் வாசலில் தமிழை விற்க வந்தேனா? 110,000 பொன்பிரும் 100 இலை நாற்றங்கள் நாளைக்கும் நைந்துவிடும் என்று அழியாதன் பாட்டு. இது உங்கள் மந்திரியிடமே கொடு. ஏய், கதவுகளை சாத்தி சங்கிலி போடு.
அவர்கள் கவித்துவம் கதவை திறந்து கொண்டு வரட்டும். வள்ளுவரே, இவர்கள் அறிவை உபயோகியாதவர்கள், அற்புதத்தைக் கண்டு பயப்படுபவர்கள். வாரும், இந்த சங்கிலிகளை அறுத்து உள்ளே செல்வோம். முதலைவாயில் போன பிள்ளை அழைத்த தமிழ் உண்மையானால், அங்கத்தை பூம்பாவை ஆக்கிய தமிழ் உண்மையானால், தமிழ் செப்ப கதவு திறந்தது உண்மையானால், கல் மிதந்தது உண்மையானால், ஏடு எதிர்த்தது உண்மையானால், எம் இறைவன் வணங்கியது உண்மையானால், யாம் பாடும் உண்மைகளை கேட்டு இச்சங்கிலிகள் அரட்டும். ஆர்த்ததமை 101,000 புலவர் மாத்தி 10,000 ஊத்தமலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயில் உண்டென்று அறி. அவையனையே வர வேண்டும். தாங்கள் வந்ததை நான் அறியவில்லையே. பாண்டியமன்னா, உன் காவலர் வழிமறித்தனர், அமைச்சர் கதவடைத்தார், ஆனால் செந்தமிழ் வழிவிட்டது. அன்னையே மன்னிக்க வேண்டும். தமிழ் தெய்வமாகிய தங்களுக்கா வழிமறித்தனர்? பாண்டியா, அதை பிறகு விசாரிக்கலாம். வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேளாமலே மறுத்து விட்டார்களாம். மீண்டும் சங்கத்தை கூட்டி அவர் நூலை கேட்க வேண்டும். பாருங்கள், போகலாம். ஆதிசிவன் பெற்றெடுத்தின் அகத்தியனார் பாரூட்டி ஓதித்த முத்தமிழ் சூழ் பொழியெங்கும் வாழியவே. சங்கம் வாழ்க, தமிழ் வாழ்க, பாண்டியனார் வாழ்க. சங்க புலவர்களே, தமிழ் மூதாட்டி ஔவையம்மையார் இங்கு வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஔவையாரா? உமது ஊர்? இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது ஊர். உமது தாய் தந்தையர்? என் தாய் அவள் ஒரு மாதரசி, குமரி என்னும் பெயருடையாள். அவள் 3 கடலுக்கு அரசி, முத்தீனும் மகராசி. அவள் மலையிலே சந்தனம் பூக்கும், தரையிலே தங்கம் விளையும். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதத்தை வருடிக்கொண்டே ஓடும். அத்தகைய தமிழ் தாயே என் தாய். உமக்கு மட்டுமல்ல, எமக்கும் அவள் தான் தாய். அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே. அது இருக்கட்டும். வள்ளுவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? தமிழினம் நன்கு வாழவும், தமிழ் தழைக்கவும், தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய நூலொன்று இவர் பாடியிருக்கிறார். ஐயா வள்ளுவரே, உமக்கு இலக்கணம் தெரியுமா? நீங்க ஜனகம் பாடுவீரா? அந்தாதி பாடுவீரா? யமகண்டம் பாடுவீரா? அரிகண்டம் அறிவீரா? உமக்கு சிலேடை வருமா? புலவர்களே, தூக்குநாங்குருவியின் கூடு பார்த்திருக்கிறீர்களா? அம்மாதிரி ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா? கரையான் புற்றை போல் ஒரு புற்று உங்களால் தயாரிக்க முடியுமா? ஏன் வீண் வாதம் செய்கிறீர்கள்? உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. கற்றது கை மண்ணளவு கல்லாதுலகளவு, கற்றது கை மண்ணளவு கல்லாதுலகளவென்று உற்ற கலை மடந்து ஓடுகின்றாள். உற்ற கலை மடந்து ஓடுகின்றாள். பெரும் பந்தயம் கூற வேண்டாம், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பும் தன் கையால் என்றான். மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பும் தன் கையால் என்றான். இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன்
முதற்றே உலகு. நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம். இது செய்யுள் இலக்கணத்தை மீறி நிற்கின்றது. வெண்பாவானால் 4 அடி வேண்டும். ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது. ஆம், சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடானது. இதை ஏற்கவே முடியாது. நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. சங்கம் தூயது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளால் நிறுவப்பட்டது. குன்றம் எறிந்த குமரக் கடவுளால் அருளப்பட்டது. பொதுமை வாழ் புகழ் குருவனியால் வளர்க்கப்பட்டது. நம் தமிழ் திருமொழி புனிதமானது. அதில் உங்கள் பொறாமைக்கு இடம் கிடையாது. பாண்டிய மன்னனே, தமிழ் இவர்களது தனி உரிமையா என்று கேட்கின்றேன். தமிழ் இவர்களுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்கின்றேன். கடலும் வானும் கன்னி தமிழும் எல்லோருக்கும் பொது. மன்னனே, இந்த தன்னலம் பிடித்த புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இதோ பொற்றாமரை பொங்கச் செய்கின்றேன். சங்க பலகை வரவழைக்கின்றேன். அதில் வள்ளுவர் குரலை வைப்போம். புலவர்களுக்கெல்லாம் புலவனாகி அந்த வெள்ளையம்பல கூட்டம் என்னதான் சொல்லுகிறான் என்று பார்ப்போம்.